கேக்குதா? Assalamualaikum. கேக்குதா?
நம்மளங்கிட்டு உங்களோட மைக்கும் மூக்கில் இருக்குது. உங்களோட சவுண்டும் கேக்குது இல்ல. பலமுறை பேசி பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசுறது கேக்குதா? சிஸ்டர், இது வந்து உங்களோட செட்டிங்ல ஏதோ சம்திங் ப்ராப்ளம். நாங்க யாருக்கும் அப்படி செய்யறதில்ல. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வந்திக்குது. நீ கொஞ்சம் லீவ் ஆயிட்டு திருப்பி ஜாயின் ஆகி பாருங்க. நினைக்கிறேன் உங்களோட நெட்வொர்க் இஷ்யூஸ் தான் அதுக்கான மெயின் ரீசன் ஆயிக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆகி பாருங்க. अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू उस्ताद। வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் கேக்குதா? ஸ்க்ரீன் வந்துக்குதா? यस उस्ताद। கடைசியா போன கிளாஸ்ல படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்குதா? ரிமைண்டர் இருக்குதா? இந்த விஷயத்த நீங்க தேடி பாத்தீங்களா? போயிட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்களா? குர்ஆன்ல போயிட்டு வசனங்கள் இறுதியில தேடி பாத்தீங்களா? பேசுறது கேக்குதா? இந்த வசனம், இந்த இந்த விடயம், அதாவது வேர்சஸ்ல லாஸ்ட்ல ஸ்டாப் பண்ற மெசேஜ் बताओ। இதானே? படிச்சத நீங்க போயிட்டு குர்ஆன்ல சர்ச் பண்ணி பாத்தீங்களா? तुम उस दिन पढ़े सुनो। यस उस्ताद। ஓகே. நாங்க போன கிளாஸ்ல எத்தனை மெத்தட் படிச்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டுமா படிச்சுக்கிறோம்? இந்த மெத்தட் மட்டுமா நாங்க படிச்சோம்? हमने फर्स्ट क्लास में कितना मेथड पढ़ी? 3 मेथड। 3 மெத்தட்ஸையும் நான் பாத்திக்கிறோம். அப்படியா? 3 मेथड्स। ओके बोल। 3 मेथड्स ओके से पढ़ के बताओ। 3 மெத்தட்ஸையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படிதானே? இப்ப மூணையுமே நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கிறீங்க, தேடி பாத்தீங்க குர்ஆன்ல. அப்படியா? अच्छा ओके। फतह मत दे எஸ் எஸ். फर्स्ट இந்த இந்த मेथड। 3 மெத்தட், ஃபதஹ் மத், ஃபதஹ்தைன் அலிஃப், இது மூணுலயும் தேடி பாத்தீங்க. அப்படியா? हाँ और 2 मेथड्स मरबूता मरबूता வெரி குட் வெரி குட். இதையும் தேடி பாத்தீங்க. அப்படியா? सुकून ता। லாஸ்ட் பண்ணி சுக்கூன். ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணி தேடி பாத்துக்கிறீங்க. அப்படிதானே? 3 கிளியர். ஓகே. ओके ஹாய், நல்லா. நாங்க இன்னைக்கு அடுத்த சாப்டருக்கு போவோம். அடுத்த கான்செப்ட் என்னென்றால், அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்றால், இப்போ குர்ஆனை நாங்க ரிசைட் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ஒன்று, எழுத்துக்களோட ப்ரொனன்சியேஷன் எங்களுக்கு தேவை. நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா படிக்கிறதுக்கு ஈக்கிறோம். செகண்ட் பார்ட், ராகம், டோன். எங்கிட்ட இருக்கிற டோனை நாங்க எடுத்து பிராக்டிஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். டோன் வெரி மஸ்ட். தேர்ட் ஒன், லோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டங்கள். நாங்க இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்ப்போம்.
இன்னைக்கு நாங்க பார்க்க போறது டோன். டோன் உண்மையில ஒவ்வொருத்தருட நேச்சர்ல ஈக்குது. இப்போ உங்களோட டோன் உங்களோட நேச்சர்ல ஈக்குது. நீங்க அதைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஒருத்தரை காப்பி பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது யூஸா இருக்காது. நாட் யூஸ் அப்படி யூஸ்ல இருக்காது. அது பெனிஃபிட் இல்லை, அதுல நன்மைகள் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற டோனை தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். குர்ஆனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் வேல்யூ, பெருமானம், ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி என்னன்னு சொன்னால், இந்த ராகம் எடுக்கிற லென்த் எடுக்கிற நீட்டுறது தான் லென்த். அந்த லென்த் எடுத்தப்பட்டதான் டோன் டெவலப் ஆகும். இல்லைங்களா? டோன் டெவலப் ஆகணும் என்றால் கட்டாயம் நாங்க லென்த் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எனவே லென்த் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாம எங்களால டோன் எடுத்து ஓதுறது நடக்காது. லென்த் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணினாத்தான் எங்களோட டோன் குவாலிட்டியாக வரும். டோன் குவாலிட்டியாக வந்தாதான் ரிசைட்டிங் நாங்க ஓதுறது குவாலிட்டியாகும். விளங்கின விஷயம், கவனமா அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். திருப்பி ஒரு முறை போட்டு சரி விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். எனவே அழகான முறையில ராகம் எடுத்து ஓதுற டைம்ல டோன், உங்களோட டோனை நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ற டைம்ல உங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்ட், நாங்க எழுத்துக்கள் உச்சரி படிப்போம் தானே, அந்த ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல சில மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸ் ஏன் வருது என்று கேட்டால் உண்மையில இந்த ராகம் என்றது இந்த அதான் செல்ற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் முடிஞ்சு கண்டினியூ பண்ணுவோம். அப்போ டோன் எடுத்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ண டைம்ல எங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பகுதியில சில மிஸ்டேக்ஸ் வரும். ரீசன் என்னன்னு சொன்னால் டோனுங்கிறது நேச்சர்ல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. பட் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ங்கிறது உங்களுக்கு நாங்க டீச் பண்ணி உங்களை ப்ராக்டிஸை மாத்தி சேஞ்ச் பண்ண வச்சு நாங்க ப்ராக்டிஸ் பண்ற ஒரு பார்ட். ஸோ உங்கள்ட்ட இயல்பாக நேச்சர்ல இருக்கிற ஒன்றும் நீங்க புதிதாக படிச்சுட்டு வந்து நீங்க ப்ரொனன்ஸ் பண்றது ஒன்றும் ஜாயிண்ட் ஆகிறதுல கட்டாயம் ப்ரொனன்சியேஷன் பார்ட் சில மிஸ்டேக்ஸ் வரும். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு குறைஞ்சு கொண்டு போகும். இதுதான் இதுல முக்கியமான கேன்சர். எனவே நாங்க இந்த ரெண்டும், உங்களோட டோனும் உங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்ட்டும் சேம் டைம் ஓகே ஆகுது, ரெண்டு ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது, உங்களோட ப்ராப்ளம் இல்லாம நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க என்றது நடக்கும் வரைக்கும், என்றது உங்கள்கிட்ட இயல்புல டோன்ல வாருகின்ற வரைக்கும் நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மிக கவனமாக உங்களை நாங்க ப்ராக்டிஸ் உங்களுக்கு திருத்தி தந்து உங்களை அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி உங்களை நாங்க ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். இப்ப நான் இன்னைக்கு பார்க்க போறது அந்த வகையில இந்த நீட்டுதல், லென்த் என்ற கான்செப்ட் தான். நீட்டுதல் என்றதுக்கு நாங்க அரபிக்ல சொல்றது மத்து. இந்த அரபிக் வேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பின்னால் நாங்க இந்த மத்து என்றுதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். மத்து என்று சொல்லத்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். மத்தை நாங்க ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று நாங்க சொல்லுவோம் அடையாளங்கள், இரண்டாவது எழுத்துக்கள், சிம்பிள்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். மத்தினுடைய சிம்பிள்ஸ் பின்வரும் சிம்பிள்ஸ் பாருங்க, ஃபதஹ் மத்து இருக்குது, கஸ்ர் மத்து இருக்குது, அம்பு மத்து இருக்குது, இப்படி ஒன்று வந்து இதுக்கு நாங்க சொல்லுவோம் மத்திட சிம்பிள். மத்திட சிம்பிள்ஸ் இந்த பேர் வச்சுக்கோம். மத்தினுடைய அடையாளம் என்று ஞாபகம் வச்சுக்கோம். சரி, மத்தினுடைய லெட்டர்ஸை பாருங்க, சுக்குன் செய்யப்பட்டயா, சுக்குன் செய்யப்பட்டவா, அலிஃப் இருக்குது. இந்த பாக்ஸ் அடிச்சுக்கிறது எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது ஜஸ்ட் 1 செகண்ட். மத்தினுடைய எழுத்துக்கள் லெட்டர்ஸ்ல எது வந்தாலும் சரி, மத்திட சிம்பிள்ஸ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்து, இது மூன்றுல எது வந்தாலும் நீங்க 1 செகண்ட் தான் நீட்டணும். இந்த மத்திட அடையாளம் சிம்பிள், மத்திட சிம்பிள்ஸ் வந்து கட்டாயம் நீங்க 3 செகண்ட்ஸுக்கு மெத்தட் தெரியும். 3 செகண்ட்ஸ் நாங்க நீட்டணும்.
இது விளங்கினா? அண்டர்ஸ்டாண்ட்? Yes, yes, Ustad. இந்த வர்றத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். Inshallah. प्रैक्टिस कर إياك نعبد وإياك نستعين. ஓகே, நான் இதுல ஒரு சர்க்கிள் போட்டிக்கிறேன் வேணா, நஸ்தஈன்ல. இதுல நாங்க எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறது, லென்த் எடுக்கிறது எத்தனை செகண்ட், ஹவு many seconds, which length this place? 1 second, 2 times. 2 second, எத்தனை செகண்ட், how many seconds? 1 second. 1 seconds, அப்படியா? 2 second. உங்களோட சவுண்ட் 1 செகண்ட், அப்படியா? உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல. 1 second. 1 செகண்ட், உங்களோட ஆன்சர் கிளியர் இல்ல, அப்படியா? அப்படிதான் கேக்குது, கேக்குது 1 seconds அப்படி சொல்ற மாதிரி தான் கேக்குது, அப்படியா? சரியா? 2 second. உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல சிஸ்டர். சரியா? என்ன சொல்ற ஆன்சர் விளங்குது இல்ல. 2 second, Ustad. Sound clear. அதெல்லாம் 2 2 seconds second, Ustad. விளங்கல. 2 seconds, அப்படியா? Okay. Yes. 2 seconds. 2 second. நான் Okay. மாத்திரம் உங்களுக்கு பேசி முடிக்கிறோம். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. வசனத்தை நீங்க ஸ்டாப் பண்ற நேரத்துல, வசனம் ஒன்றை நீங்க ஸ்டாப் பண்ற பிளேஸ்ல, அல்லது வசனம் நீங்க ஓகே போட்டு போறீங்க, மூச்சு மிஸ்டேக் ஆகுது, சோ நீங்க நிறுத்த போறீங்க, எந்த டைம்ல நீங்க சுக்கூனை வச்சு நிறுத்துற டைம்ல நல்லா விளைவிக்கணும். வசனத்துல லாஸ்ட்ல நீங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். நான் ஆல்மோஸ்ட் படிச்சுக்கிறோம். 3 மெத்தட்ல ஃபைனல் மெத்தட், லாஸ்ட்ல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற மெத்தட்னு படிச்சுக்கிறோம். அப்படி நாங்க லாஸ்ட்ல சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற டைம்ல அதுக்கு முன்னுக்கு, எதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல போகுது எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த நூலுக்கு நீங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க, அதுக்கு முன்னால இந்த பிளேஸ்ல வந்து இருக்கிறது ஒன்று மத்தியில லெட்டர்ஸ் ஆயிக்கணும், அல்லது மத்தியுடைய சிம்பிள்ஸ் ஆயிக்கணும். கத்தாய மத்து, கஸ்டம் மத்து, லம்பு மத்து, ஏதாவது ஒன்று வந்துக்கணும். அப்படி வார நேரத்துல அதுக்கு முன்னாடி வார எழுத்த கட்டாயமாக நீங்க 2 அல்லது 3 செகண்ட்ஸுக்கு நீட்டி ஓதணும். இதுதான் உங்களோட ஃபைனல் டார்கெட். உங்களோட மத்தியினுடைய கான்செப்ட்ல ஃபைனல் டார்கெட் இது. இப்ப நீ ஓதி கொஞ்சம் நீட்டி இன்னும் ஓதி பிராக்டிஸ் பண்ணணும். நஸ்தஈன் وإياك نستعين. Understand? Laina. بسم الله الرحمن الرحيم. وإياك نعبد وإياك نستعين. Okay. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க இன்ஷால்லா இதுக்கு பின்னால இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க உங்களோட லிங்க்ல ஜாயின் ஆகி உங்களோட நெட்வொர்க் இஷ்யூவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா டூல் டிலே ஆகுது, உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் தான். நீங்க அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னால் நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் என்னென்றால், இந்த மாதிரி நீட்டி நிப்பாட்டுகின்ற குர்ஆன் வசனங்களை கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி பார்க்கணும். தேடி பார்த்து பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வர நேரம் ரெடி ஆகிட்டு வாங்க. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸை பார்த்துக்கோங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும்.